கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என்சர்க்கிளிங் காட், சூழ்ந்து கொள்ளும் தேவன். இன்னைக்கு 5வது தலைப்பை தியானிக்க இருக்கிறோம். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லும். பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, கூரைகள் தீர்ப்பவரே, கூட இருப்பவரே, கூரைகள் தீர்ப்பவரே, தேற்றிடும் தெய்வமே, திடன் தருபவரே, தேற்றிடும் தெய்வமே, திடன் தருபவரே, ஓற்று தண்ணீரே, ஓற்று தண்ணீரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் உள்ளத்தின் ஆறுதலே, பரிசுத்த ஆவியே, என்னோட துணையாளரே, பயங்கள் நீக்கிவிட்டீர், பாவங்கள் போக்கிவிட்டீர், பயங்கள் நீக்கிவிட்டீர், பாவங்கள் போக்கிவிட்டீர், ஜெயமே வாம் வரவால், ஜெயமே வாம் வரவால், ஜபமே வாம் தயவால், தினம் ஜபமே வாம் தயவால், பரிசுத்த ஆவியே, என்னோட துணையாளரே, அபிஷேக நாதரே, ஆச்சார மானவரே, அபிஷேக நாதரே, ஆச்சார மானவரே, மீட்பின் நாளுக்கன, மீட்பின் நாளுக்கன, முத்திரை யானவரே, ஓபர ரிபர ரிபரரா, ஓபர ஓபரரா, அப்பரரிகரரா, சத்துரு வாரம் போது எதிராய் கொடிபிடிப்பீர், சத்துரு வரும் போது எதிராய் கொடிபிடிப்பீர், எக்காலம் ஒதுகிறோம், நாங்கள் எக்காலம் ஒதுகிறோம், எதிரியை வென்று விட்டோம், ஒலிவா லிவாரா லிவாரா, அயல்மொழி பேசுகிறோம், அதிசயம் காண்கிறோம், அயல்மொழி பேசுகிறோம், அதிசயம் காண்கிறோம், வரங்கள் பெறுகிறோம், நாங்கள் வரங்கள் பெறுகிறோம், வளமை வாழ்கிறோம், ஓபாரா ஓபாரா ரிபரரா, ஓபாரா ஓபாரரா, விகாரா ரிபரரா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ் தி லார்ட், மரியாள் சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட், பாலசுந்தரி பிரைஸ் தி லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் தி லார்ட், ஜானகி அம்மாள் பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், நம்மை சுற்றி தேவன் நம்மளை பாதுகாக்கிறார்ங்கிற ஒரு கான்செப்ட்ல இன்னைக்கு 5வது கான்செப்டை தியானிக்கிறோம். முதலாக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரட்சணிய பாடல்கள். ரட்சணிய பாடல்கள் எப்ப நம்மளை சுற்றி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஒரு ஜெயம் கிடைச்சப்படும், வெற்றி, ஆண்டவர் நமக்கு அனுகூலமான பதில் கொடுத்திருக்கிறார். பிளஸ் 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 வரும்போது என்ன வரும்? ரட்சணிய பாடல்கள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கும். 2வதாக கடல் பாசி என்னை சூழ்ந்து கொண்டது யோனா சொன்னான். தேவனுடைய சித்தத்தை விட்டு விலகி போகிறது, தேவனுடைய சித்தத்தை செய்யாமல் மறுத்து ஆப்போசிட் டைரக்ஷன் போகும்போது ஆண்டவர் அவர் பக்கத்துக்கு கொண்டு வர்றதற்கு கடல் பாசி சூழ்ந்து கொள்றதுக்கு அனுமதிக்கிறார். 2வது. 3வது, சத்துருக்கள் தேனியை போல சுற்றி வந்துச்சு, கர்த்தருடைய நாமத்தினால ஜெயிப்பேன்னு சொல்லி 3வது பார்த்தோம். 4வதாக லாஸ்டாக பார்த்தது பரிசுத்த நகரம் எருசலேம். ஆங்கில பரடாசாட்சிக்குரிய ஆழமான சத்தியத்தை நம்ம தியானிச்சோம். இன்னைக்கு நம்ம தியானிக்க இருக்கிறது சங்கீதம் 125:1. சங்கீதம் 125:1. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். பர்வதம் எருசலேமை சுற்றும் இருக்கிறது போல கர்த்தர் இது முதல் என்றைக்கு தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். கர்த்தர் தமது ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். எப்படி அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஒரு உதாரணத்துக்காக எருசலேம் நகரம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மதில்கள்,
மலைகள் சூழ்ந்திருக்கு. எதற்காக இதை ஆண்டவர் செய்கிறார் அப்படின்னு இதுக்கு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு பதில் நான் நீங்க சொல்ல போறேன். தேவன் தன்னுடைய சித்தத்தை செய்ய தன்னுடைய பிள்ளைகளை ஆயத்தம் பண்ணுகிறார். அந்த பிள்ளைகள் அதை செய்ய விடாதபடி சாத்தான் சத்துரு ஒரு தடையை கொண்டாடுவார். திரும்ப ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். எதற்காக நான் உன்னை தெரிந்து அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் ஒரு பாதையில கொண்டு போகிறார். ஆனா அந்த பாதையில போகும்பொழுது சத்ரு விட மாட்டான், ஒரு தடையை கொண்டு வருவார். தடையை கொண்டு வரும் பொழுது ஆண்டவர் அந்த தடையிலிருந்து சத்ருவை நீக்கி தன் பிள்ளைகள் தான் என்ன சித்தத்தோடு உண்டாக்குனாரோ உருவாக்குனாரோ அந்த பாதையில கொண்டு போக அவர் ஒரு சுற்றிலும் ஒரு மதிலாக இருக்கிறார். சரி, இது யாருக்கு மாத்திரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் வருஷம் 125 கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும். சாத்தான் அசைறதற்கு பல டெக்னிக் கொண்டு வரும். பயமுறுத்துவோம், உங்களுடைய சூழ்நிலையை எவ்வளவு மோசமாக்க முடியுமோ ஆசமாக்கும். ஆனா நம்ம அதில் அசையாம ஆண்டவர் எதற்காக நம்மளை உண்டாக்குனாரோ அதில் தொடர்ந்து நாம் போறதற்கு ஒரு பாதை வைத்திருக்கிறார். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு மாத்திரம் இந்த ஆசீர்வாதம். முதல்ல ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏசாயா 36வது அதிகாரம் 15வது வசனம். எசேக்கியேல் ராஜா. அன்னைக்கு யுத்தங்கிறது ரொம்ப காமனா நடக்கும். அது எருசலேம்ல நடந்த யுத்தத்துக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அளவே கிடையாது. எல்லா சத்துருக்களுடைய கண்களுக்கு முன்பாக எருசலேமை தான் அவங்க அசைக்க பார்ப்பாங்க. ஆனா ஆண்டவர் தமது பிள்ளைகள் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர்கள் அவரை சோஸ்திரம் பண்ணணும், துதிக்கணும். பெராக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று அவரை துதிக்கணும். இதுதான் நோக்கம். ஆனா சூழ்நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏசாயா 37வது அதிகாரம் 17வது வசனத்துல 13வது ராப்சாக்கே நின்று கொண்டு. ராப்சாக்கே, இந்த ராப்சாக்கே அந்த ராஜா, மகா ராஜா, அசரியனுடைய ராஜாவோட வார்த்தையை கேளுங்கள் சொல்லிட்டு எசேக்கியா உங்களை வஞ்சியாதபடி பாருங்கள், அவன் உங்களை தப்பு வைக்க மாட்டான். நம்முடைய சூழ்நிலைகள் பல முறை நம்ம தப்பு வைக்க மாட்டோங்கிற ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் கொண்டு வர்றார். தாவீது கோலியாத்துக்கு முன்னாடி நிக்கிறாரு. தாவீதுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை என்னன்னா இம்மட்டும் உதவின எபனேசர் இனி என்னை காப்பார். ஒரு விசை சிங்கத்தின் வாய், ஒரு விசை கரடியின் வாய்க்கு என்னை தப்புவித்தார். அவரால் இந்த விருத்த சேதனம் இல்லாதவனுடைய கைக்கு என்னை தப்பி வைக்க முடியும். அந்த விசுவாசம், பழைய அனுபவம், அவர் சென்று வந்த பாதை, அந்த பாதையில போகும்போதெல்லாம் தேவன் பார்க்கிறார். தாவீது என் துதியை சொல்லி வரணும், நான் இவனை ஒரு ராஜாவாக்கணும், சமஸ்த இஸ்ரவேலுடைய ராஜாவா மாற்றணும். அது என்னுடைய திட்டம். அதை நான் நிறைவேற்றேன். அதற்கு எதிராக இருக்கிற சத்துருவை நான் தான் அடிச்சு தள்ளணும். வந்த கோலியாத்தை ஆண்டவர் தன்னுடைய வல்லமையாலே அவனை அழித்து தேவ திட்டத்தை நிறைவேற உதவி செய்தார். இதுதான் நோக்கம். சரி, எசேக்கியேல் 37வது அதிகாரம் 15வது வசனம். நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த ஆசீர்வாதம் யாருக்கு மாத்திரம் அப்படின்னா கர்த்தரை நம்புறவர்களுக்கு மாத்திரம் தான். அந்த ஆசிலேஷன் இருப்பாங்களா, இங்க ஒரு கால் அங்க ஒரு கால், இவங்களுக்கெல்லாம் கிடையாது. ஒரு முறை நான் என்னுடைய தகப்பன் அவருடைய வாழ்க்கையில ஒரு சம்பவத்தை சொன்னார். அவர் LMP லைசன்ஸ்டு மெடிக்கல் பிராக்டிஷனர் 3 வருஷம் கோர்ஸ், அந்த ஃபைனல் இயர்ஸ் கோர்ஸுக்கு அவரும் நாகர்கோவில ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. எக்ஸாம் போகணும். ஒரு சின்ன பையன் ஒரு சாமி படத்தை, அங்க ஒரு லோக்கல் சாமி படத்தை வச்சிருக்காங்க. ஒரு தட்டு, ஒரு தம்பரா டெங் டெங் டெங்னு அடிச்சுக்கிட்டு, நான் சொல்றதெல்லாம் ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சம்பவம். எங்க அப்பா இருந்து 30 வருஷம் ஆயிடுச்சு. 70-80 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த பையன் எங்க அப்பாடைய ஃப்ரெண்ட், ஒரு கிறிஸ்தவ பையன். அவன் அவசரமா போய் 10 பைசா, இன்னைக்கு 10 பைசாக்கு வேல்யூ கம்மி, அன்னைக்கு 10 பைசாக்கு அவ்வளவு பெரிய வேல்யூ. அதை கொண்டு வந்து இந்த பைய தட்டுல போட்டான். போட்டு இப்படி சாஷ்டாங்கமா கும்பிட்டுட்டு அப்படி பாக்குறானா. எங்க அப்பா கேட்டார், ஏண்டா நீ லூசா, நீ ஏசப்பா விட்டுட்டு அங்கெல்லாம் போய் செய்யலாமான்னு சொல்றாரு. இங்க வர பாபி,
இந்த ஊர்ல இந்த சாமி பெரிய சாமியா எனக்கு தெரியாது. ஊர் வேலை இந்த சாமிக்கு ஒரு பவர் இருந்தா எனக்கு உன்னையோட மார்க் கூட கரெக்ட் வைப்பாரு அப்படின்னு சொல்லி காசை போட்டேன். இதுக்கு சொல்றேன்னா அவருக்கு பவர் இருக்கு, ஆனா இந்த சின்ன பையன் ஒரு சாமியை கொண்டாடுறான். இதுதான் ஒரு மாறுதல். கர்த்தரை தன்னை தப்புவிப்பார். இந்த நகரம் அசரின் கையில ஒப்பு கொடுக்க மாட்டாது என்று சொல்லி எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான். கர்த்தரை நம்புறது இருதயத்திலிருந்து வரணுங்க. சொல்லியலாக நமது விசுவாசத்தை தோக்கிறவர், நம்முடைய விசுவாசத்தை முடிக்கிறவர், அவரை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் பொறுமையாக ஓடணும். இதுதான் பிரச்சனை. இப்ப ஏன் ஆண்டவர் உதவி செய்கிறார், ஏன் தன் பிள்ளைகளை பாதுகாக்கிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இதான் பதில். திட்டம் வச்சிருக்கிறார். எசேக்கியா ராஜா வச்சு ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். அந்த ராஜா அந்த திட்டத்தை செய்யறதற்கு விரோதமாக வருகிற அரசனை அவன் எவர வழியா இருந்தாலும் அவன் தட்டி விட்டுறான். இது அவருடைய வல்லமை. சரி, இதை தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். 16வது வசனத்தை அவங்களுக்கு வாசிக்கிறேன். எசேக்கியாவின் சொல்லை கேளாதிருங்கள். ஆசிரியா ராஜா சொல்லுகிறாவது, நீங்கள் என்னோட ராசியாகி காணிக்கோடு என்று. காணிக்கை, இந்த காணிக்கை யாருக்கு போகணும்னா ஆண்டவருக்கு மாத்திரம். சாத்தாப்பமே இந்த காணிக்கையில கை வைக்கணும். இந்த காணிக்கை நீங்க கொடுக்காம இருக்க என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்ப்பான். ஆனா நான் எப்பவுமே சொல்லுவேன், எனக்கு கிடைக்கிற பணத்துல இந்த காணிக்கையை நான் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு சிலர் என்ற உதவி கேட்டு வரும்போது நான் சொல்லுவேன், இது காணிக்கையிலிருந்து கொடுத்த பணம், இதை நீங்க திரும்ப கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பேன். கொடுத்தா அத அவங்களுக்கு அந்த சாபம் வராது. கரெக்டா சொல்லிடுவேன். என்னுடைய அசிஸ்டன்ட் கேட்பான், சார் நான் 500 ரூபாய் இந்த மாதிரி இதில் நீ தொட்டையா பார்த்துக்கோ, இந்த 500 ரூபாய் இந்த பர்சனல் செலவு, அது என்கிட்ட ரூபா எடுக்கணும், இந்த கையில நீ தொடக்கூடாது அப்படின்ற அவனுடைய காணிக்கையில் ரொம்ப கேர்ஃபுல்லா. சரி, அது இருக்கட்டும். பாருங்க, அவன் என்ன ஒரு ப்ராமிஸ் கொடுக்கறான்னு 17 வசனம் பாருங்க. நான் வந்து உங்களுடைய தானியமும் திராட்சை தோட்டமும் உள்ள தேசத்திலே அப்பமும் திராட்சரசமும் உள்ள தேசமாக்கிய உங்கள் தேசத்திற்கு ஒப்பான தேசத்திற்கு அழைத்து. ஒப்பான தேசம். லோத்து பார்க்கிறாரு, சுதம்பரமான பட்டணம். ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு தோட்டத்தை உண்டு பண்ணார். ஏதேன் தோட்டத்தை போல இருந்துச்சு. அப்படி சொல்லிதான் அது ஃபுல்லா அழிஞ்சு போச்சு. சொல்றேன், நாங்க இதுக்கு ஈக்குவலா ஒரு இடத்துக்கு நான் கொடுப்போம் அப்படிங்கிறான். என்ன சொல்றான்னா, அவன் தன் தன் திராட்சை செடி தன் தன் அத்தி மரத்தின் கீழ் புசித்து அவனவன் தன் தன் தண்ணீரின் கிணற்றின் தண்ணீரை குடிப்பான். இது யாருக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு காலத்துல 1 ராஜாக்கள் 4வது அதிகாரம். 1 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 25. சாலோமன் வாழ்ந்த காலம். சாலோமன் வாழ்ந்த காலத்துல சமாதானம். இவன் என்ன சொல்றான்னா, நான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பேன். எப்படிப்பட்ட ஒரு சமாதானம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சாலோமன் வாழ்ந்த காலத்துல வாசிப்போமா? 1 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 24. நதிக்கு அவனை சுற்றும் எங்கும் சமாதானமா இருந்தது. சாலோமனுடைய நாட்கள் தான் துவங்கி பேர்சபா மற்றும் இஸ்ரேல் யூதா அவர்கள் தங்கள் தங்கள் திராட்சை செடி நிலையிலும் தங்கள் தங்கள் அத்திமரத்திலும் சுகமாக குடியிருந்தார்கள். இதைத்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 1வது அதிகாரம் 48 வசனத்துல, நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போதே நான் உன்னை கண்டு கொண்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசுதாமான ஒரு வார்த்தையை சொல்கிறார். சரி, இப்ப சாத்தான் என்ன போய் சொல்கிறான் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஏசாயா 36:20, கர்த்தர் எருசலேமை என் கைக்கு தப்புவிப்பார் என்பதை அந்த தேசத்துல எல்லா தேவர்களும் தங்கள். அதாவது இவர் என்ன சொல்கிறான்னா, எத்தனையோ தேசத்தை நான் சண்டை விட்டு வந்திருக்கேன், ஆனா அந்த கடவுள் எல்லாம் ஜீவன் இல்லாத கடவுள் உங்களுக்கு தெரிய மாட்டேன். 10:11 அத்தோட நீ ஒரு சொல்லி ஆண்டவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனா இவர் என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எசேக்கியேல் ராஜா 37வது அதிகாரம்
14 எசேக்கியா ஸ்தானாதிபதியின் கையிலிருந்து வாங்கிய நிருபத்தை வாங்கி வாசித்தான். அதன் பின்பு எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து எப்பவுமே சில காரியங்களை ஆண்டவன் வந்து கரெக்டா அவருக்கு முன்னாடி கொடுத்தோம். ஒரு நடந்த சம்பவத்தை நான் சொல்லியிருக்கேன், திரும்ப சொல்றேன். எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு பொண்ணு, வெரி க்ளோஸ் மை ரிலேட்டிவ். அந்த பொண்ணு, அவளுக்கும் அவங்க மாப்பிள்ளையுடைய, அது மாமனாருக்கும், மாப்பிள்ளையுடைய அப்பா பெரிய கோடீஸ்வரன், ஏகப்பட்ட சொத்து வச்சிருக்காரு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதில் ஒரு 20 வருஷம் இருக்கும், 20 வருஷத்துக்குள்ள தான், அதுக்கு முன்னாடி கிடையாது, நான் ரசிக்கப்பட்ட பிறகு சொன்னாரு, தம்பி நான் உனக்கு 2 லட்சம் கொடுப்பேன், அன்னைக்கு 2 லட்சம் பெரிய மாட்டேன், நீ எனக்கு விடுதலை பத்திரத்தில் கையெழுத்து போட்டுட்டு போயிடும். அப்படி போனேன்னா உனக்கு இந்த 2 லட்சம் கிடைக்கும். நான் மாட்டேன் அப்படின்னு சொன்னா உனக்கு ஒண்ணுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ், வக்கீல் நோட்டீஸ் வந்திருக்கு. அவரு அந்த பொண்ணுடைய கணவன் என்கிட்ட கேட்கிறாரு, அண்ணே நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், நீங்களும் உங்க மனைவியும் 2 பேரும் ரட்சிக்கப்பட்டவங்க, ரெகுலரா ஜெபிக்கிறீங்க, நீங்க இந்த நோட்டீஸை ஆண்டுடைய சமூகத்துக்கு முன்னாடி வச்சு நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் பார்த்துக்கிட்டு வர அப்படின்னு சொன்னேன். ஆனா மற்றவங்களாம் சொன்னாங்கன்னா, இங்க பாருங்க, நீங்க திரும்ப ஒரு 100 வக்கீல் நோட்டீஸ் அனுப்பினா தான் சரிப்பட்டு வரும். இது என்னுடைய ஆலோசனை ஏற்றுக்கொண்டார். அகித்தோப்பேல் ஆலோசனை தள்ளி விட்டது போல மற்ற ஆலோசனை தள்ளிட்டு ஏன் ஆலோசனை 2 பேரும் ஜெபம் பண்ணாங்க. கரெக்டா 10 நாளையில அவங்க அப்பா என்ன செய்தார்னா, 2 டிரான்ஸ்போர்ட் பஸ் அந்த ஊர்ல போயிட்டு இருக்கு, அதை அவருடைய மருமக பேர்ல எழுதி கொடுத்தாரு. நம்ப முடியுது அவங்களால? இவங்க என்ன செய்தாங்கன்னா, ஆலயத்துல வாசிக்கிறாங்க. அந்த வாசிக்கும் போது என்ன நடக்குதுன்னா, 16 சேனைகளின் கர்த்தாவே, சேனைகளின் கர்த்தாவே, இதை நம்ம தியானிக்கிறோம். ஹீப்ரு லெசன்ல இருந்து நம்ம இதை தியானிக்க போகிறோம். இருப்பல காலையில் சேனைகளின் கர்த்தாவே, கேருபின் மத்தியில் வாசம் பிணங்கி சொல்லுது, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யத்தை எல்லாத்துக்கும் நீர் வானத்தை பூமி உண்டாக்கு கிரியேட்டர். இப்ப என்ன கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டேன். எங்களுக்கு ஒரு பாதுகாப்பா உண்டாக்க போறீங்க. நீங்க வானத்தை உண்டாக்குனீங்க, அந்த சராசரங்களை உண்டாக்குனீங்க, அந்த அளவு வல்லமை உள்ள நீங்க இப்ப நாங்க ஒரு பிரச்சனையில இருக்கோம், எங்களை எங்க பாதுகாக்கணும். அவன் சொல்றான், அந்த தப்பு வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி, ஆனா தப்பி வைக்க உங்களால் கூடும். கர்த்தாவே உமது செவியை சாய்த்து, கர்த்தாவே நீர் உமது கண்களை திறந்து பார். திறந்ததாக அவர் உறங்குவதில் தூவர். இதெல்லாம் என்னன்னா, அந்த ஒரு ஸ்ட்ரெஸ், கொஞ்ச நேரத்தில் நாங்களாம் அழிக்கப்பட போகிறோம், இவன் வந்தா எங்களை ஒன்றும் இல்லாம ஆக்கிடுவான். அதனால அந்த அளவுக்கு ஆண்டவர்ட்ட வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ணி கேட்கறது. ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி சொல்லுகிற வார்த்தைகளை கேளு. இதெல்லாம் சொன்ன உடனே ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 20 இப்பொழுதும் எங்கள் தேவனாய கர்த்தாவே, நீர் ஒருவரே கர்த்தர் என்றும் பூமியின் ராஜ்யங்கள்லாம் அறியும்படிக்கு. இதாங்க மேட்டரே. உங்களுக்கு ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தாருன்னா அது மற்றவங்க அறிந்து கொள்ளணும், அது அவங்க வர போகணும், அவங்களுக்கு தெரியணும். உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைச்சா தானே நடக்கும், கிடைக்கும். ஏன் கிடைக்காது? அவர் கொடுக்க அவர் வல்லவரா இருக்கிறார். சரி, இவன் என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 37வது அதிகாரம் 1 வசனம், வஸ்திரத்தை கிழித்து கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள போயிட்டார். அதனால ஆண்டவர் பாதுகாத்தார். நம்ம பார்த்தாச்சு. 22 மீதியா இருக்கிறவர்கள் எருசலேமிலும் தப்பினவர்கள் சியோன் மலையிலிருந்து புறப்படும். சியோன் மலை. இப்ப நம்ம வாசிச்ச வாசனத்தை சேர்த்து வாசிக்கலாம். நம்முடைய திருவுகள் வார்த்தை சங்கீதம் 125:2, பர்வதங்கள் சியோன் மலையை சுற்றிலும் இருக்கிறது போல கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றி இருப்பார். அந்த ஜனம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் வருஷம் கர்த்தரை நம்புகிறவர்கள். சரி, 2வது ஒரு சம்பவத்தை பார்க்க போறோம். இதுக்கு இணை உள்ள ஒரு சம்பவம். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், திரும்ப கான்செப்ட் சொல்றேன். தேவன் தமது பிள்ளைகளை ஏன் பாதுகாக்கிறார்? இந்த கேள்விக்கு பதில், தேவன் தன்னுடைய பிள்ளைகளை குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். என்னை குறித்து ஒரு திட்டம், உங்களை குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்காரு. அந்த திட்டத்துல நம்ம ப்ரொசீட் போய் செய்யக்கூடாதுங்கிற கட்டி சத்ரு நம்மள எப்படியாவது அது வந்து பாதையை திருப்ப பார்ப்போம். ஆனா அவர் நம்மளை பாதுகாத்து அவருடைய சித்தத்தை செய்ய வைக்கிறோம். இதுதான் கான்செப்ட். சரி, இப்ப நம்ம 2 நாளாகமும் 20வது அதிகாரம் 28வது வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். இதுதான்
தேவனுடைய திட்டம். நான் அவங்களை கொடுத்தேன். அவர்கள் தம்பூரோடும் சூரமண்டலத்தோடும் பூரிஷியோடும் எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேலின் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணினார் என்று கேள்விப்பட்ட அந்த தேசத்தார் ராஜ்யத்தில் தேவனால் உண்டா பயங்கரமாச்சு. இவங்க சந்தோஷத்தோடு வராங்க. எப்படி வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 26 2 நாளாகமும் 20:26 4ஆம் நாளிலே 3 நாள் பிரச்சனை. 4வது நாளில் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெராக்குகள் கூடினோம் அங்கே கர்த்தருக்கு சோஸ்திரம் செலுத்தினார்கள். அதனால் இந்நாள் வரை பெராக்கா. சரி, என்ன நடக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு ஷார்ட் டைம்ல இருந்தாலும் பார்ப்போம். 20வது அதிகாரம் ஒரு பெரிய கூட்டத்தார் யோசாபாத்துக்கு விரோதமாக, யோசாபாத் ராஜாவுக்கு விரோதமாக இருக்கிறாங்க. சிலர் யோசாபாத்தை நோக்கி உமக்கு விரோதமாக ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையிலிருந்து சிரியாதார்கள். அவர்கள் ஏராளமான ஜனம் ஸ்ட்ரென்த்தை பார்ப்பாங்க. நம்ம டேபிள் இருக்கு, அவன்கிட்ட என்னெல்லாம் முடியாது, அன்லிமிட்டடா இருக்கட்டும். இவர் ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை செய்யறாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவ்வளவு யோசாபாத் பயந்து கர்த்தரை தேடுறதுக்கு ஒருமுகப்படுத்தி யூதாவுக்கு உபவாசத்தை குறித்தார். யுத்தம் வரப்போதுன்னா அவங்க ஸ்பெஷல் குட் ஃபுட் கொடுப்பாங்க. மட்டன், சிக்கன், பீஃப், மாட்டுக்கறி, பன்னிக்கறி எல்லாத்தையும் கொடுத்து எக்ஸசைஸ் பண்ண வச்சு பாடியை ஸ்ட்ரென்தன் பண்ணி யுத்தத்துக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆப்போசிட் வச்சுறாரு. ஃபாஸ்டிங் போடு, உபவாசம் போடு. அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சகாயம் தேட கூடினார்கள். இந்த சகாயங்கிறது எப்ப முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹெல்ப். ஆண்டவர் எங்களால் முடியாது, ஆண்டவர் உம்மால் மாத்திரம் தான் முடியும். அந்த சகாயத்தை எப்படி விவரமாக சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 12 வசனம் 2 நாளாகமும் 20:12 எங்கள் தேவனே. ஃபர்ஸ்ட் எங்கள் தேவனே. அநேகர் சொல்லுவாங்க, உங்க இயேசுட்ட சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நான் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவர் சுகத்தை கொடுப்பாரு. ஆனா அதோட அவங்க போயிடுவாங்க. ஆனா இது அப்படி கிடையாது. அவர் உங்களை பாதுகாக்கணும். ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டீங்க, அந்த பிரச்சனை வெளியே வரணும், உங்களுக்கு ஒரு ஜெயத்தை பெறணும், அப்படியே நாமத்தை நீங்க மகிமைப்படுத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ் யுவர் காட், மை காட். அவர்கள் நீர் நியாயம் தீர்க்கப்படும். எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. இது ட்ரூ கன்ஃபெஷன் அப்படின்னு சொல்றோம். ட்ரூ கன்ஃபெஷன் அப்படின்னா, அநேகர் ஒரு இந்த மாய்மாலமான வார்த்தையை ஆண்டவர் முன்னாடி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவருக்கு தெரியும் நம்மளால என்ன முடியும், என்னால ஒண்ணுமே முடியாதுன்னு அவருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனா இது எங்களால் பலன் இல்லை ஆண்டவரே அப்படிங்கிறாரு. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னது என்று தெரியவில்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கு. இவ்வளவு தாங்க. ஆண்டவரே, எனக்கு என்ன செய்யணும் எனக்கு தெரியாது, உண்மை பார்க்க மட்டும் தெரியும். நம்ம பார்க்க 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 ஒரு எஜமான வேலைக்காரர் கைகளை நோக்கி பார்க்கணும், வேலைக்காரர் எஜமானுடைய கண்களை நோக்கி பார்க்கிறார், வேலைக்காரி எஜமாட்டியுடைய கையை நோக்கி பார்க்கிறார். இந்த மாதிரி நாங்கள் உங்களை பார்த்துட்டு இருக்கோம், நீங்க எனக்கு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி. அப்படி இருக்கும்பொழுது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றார், வாக்கு தத்தமா வருகிறது, தீர்க்க தரிசனம் வருது. 15 சகல யூதாவின் கோத்திரரே எருசலேமிலே நீங்கள் ராஜாவாய் கர்த்தரை கேளுங்கள். அவன் கேட்காத, எசேக்கியா ராஜா சொல்றதை கேட்காத, கேளுங்கள். நீங்கள் ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமல் கலங்காம யுத்தம் உங்களுடைய இல்ல, தேவனுடையது. இப்ப என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ரட்சணிய பாடல்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. 19 கோகாத்தின் புத்திரர், கோராகின் புத்திரிலிருந்து, கோராகியராகிய புத்திரிலிருந்து லேவி, கோராகிய புத்திரராகிய லேவிலிருந்து எழுந்து. உங்களுக்கு யாருக்காது எனக்கு என்ன சொல்ல நினைக்கிறேன் உங்களால போட முடியுதா? டைம் தான். எத்தனை பேர் கேட்டுட்டு இருக்கீங்க, யார் ஆன்சர் பண்றாங்க நான் பார்க்கிறேன். கோராகின் புத்திரராகிய, கோகாத்தின் புத்திரராகிய கோராகின் புத்திரிலிருந்து லேவியர்கள் எழுந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோடு கம்பீரமாக துதித்தார்கள். அது எப்படி வரும் பாப்போம். அவர்கள் அதிகாலமே எழுந்து தெக்காவா வனாந்தரத்துக்கு புறப்பட்டார்கள். யோசாபாத் நின்று, யூதாவே எருசலேம் குடிகளை கேளுங்கள், உங்கள் தேவனாய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அப்படி தீர்க்கதரிசியை நம்புங்கள், அப்பொழுது சித்தி. நம்பிக்கை வரணும்.
இந்த நம்பிக்கை யாருக்கு வந்துச்சு? இந்த கோராகு புத்திரருக்கு வந்துச்சு. 1 சாமுவேல் 1வது அதிகாரத்துல ஒரு சபிக்கப்பட்ட ஒரு மனிதனை பார்க்கணும். அண்ணாளுடைய கணவன், அவனுடைய பிள்ளை இல்லை. ஆனா அண்ணாள் கர்த்தரை நம்பினா. ஆண்டவர்கிட்ட கேட்டா, ஆண்டவர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுங்க, பிள்ளையை நீங்க கொடுத்தீங்கன்னா நான் அந்த பிள்ளையை உங்ககிட்ட கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் நான் சொல்லி கொடுத்தேன். அங்க இருக்கிற இந்த ரகசியத்தை பாருங்க, என்ன அழகா அதையும் கனெக்ட் பண்ற ராவியான கோராகின் புத்திர. இந்த கோராகியர் என்னாகமம் 16வது அதிகாரத்துல போக வேண்டியவங்க பூமிக்குள், ஆனா அப்பா பின்னாடி வந்துட்டாங்க, ஆண்டவரை நம்பினாங்க. புத்திலும் இருந்து லேவியர்கள் எழுந்து துதிக்கிறாங்க ஆண்டவர். சரி, 21 பின்பு அந்த ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தம் மகத்துவம் துதிக்கும் ஆயுதம் மனிதர்களுக்கு முன்பாக நடக்கும். ஃபர்ஸ்ட் துதிக்கிற கூட்டம் பாருங்க, ரட்சணிய பாடல்கள் கேட்டுக்கிட்டே இருக்கு. நடந்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 22 அவர்கள் பாடி துதிக்க செய்யும் தொடங்கின பொழுது யூதாவுக்கு விரோதமாக பதிவிருந்த அம்மோனியர்கள் புத்திரரையும் மோவாபியரையும் அம்மன் புத்திரரையும் சேர் மலை தேச ஒருவருக்கு விரோதமாக எழும்ப பண்ணிவிட்டார். ஒருவருக்கு இத்தனை பேரும் பதிவிருக்கிறாங்க. எதுக்குன்னா யோசபாத் ராஜாக்கு அகேன்ஸ்டா. ஆனா ஆண்டவர் அந்த துதி சத்தத்துல இவங்களுக்கு கிறுக்கு பிடிக்க வச்சிருக்காரு. அதனால எங்க போயிடுறாங்க? மண்ணுக்குள்ள போயிடுறாங்க. சரி, 23 எப்படி எனில் அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேர் மலைத்தாரும் குடிகளும் சங்கரிக்கும் அழிக்கும் எழுதினார்கள். சேயின் குடிகள் அழித்தது ஒருத்தர் வெட்டிட்டாங்க, எல்லாம் முடிச்சிட்டாங்க, எல்லாம் செத்து கிடக்குறாங்க. செத்து கிடக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தை ஞாபகம் வருது. இது யுத்தம், அவரு யுத்தம், உங்க இது கிடையாது. கர்த்தரை நம்பினாங்க, துதிச்சாங்க, நன்மையை பெற்றுக்கொண்டார்கள். இதுதான் தேவனுடைய பிளான். நீங்க என்ன நினைப்பீங்க? ஆண்டவரே வெற்றியை கொடுங்க, அப்புறம் நீ துதி, பிரச்சனை வழியாக போய்த்தான். 25 யோசபாத் அவருடைய ஜனங்கள் அவர்களுடைய உடைமைகளை கொள்ளையடித்த பொழுது ஏராளமான பொருட்கள் சேர்ந்துச்சு. ஆடை ஆபரணங்கள்லாம் எடுத்து போக 3 நாள் கொள்ளையது. 3 நாள் அவங்க எதுல பிஸியா இருக்கிறாங்க? கொள்ளையடிக்கிறது. கொள்ளைனா போய் கொள்ளையடிக்கிறது கிடையாது. எதிரி வந்தான், இவன் சொன்னான், அத்தனை கடற்கரை மணலத்தையும் இருந்துச்சு, அத்தனை பேட்டு இருந்தோம். வாட்சி, செயின், பிரேஸ்லெட், இந்த தாயத்து எல்லாத்தையும் காட்ட வேண்டியிருக்குங்க. ஒட்டகத்துல எல்லாம் ஒரு பெரிய நெக்லஸ் மாட்டி வச்சிருப்பான். எல்லாத்தையும் தூக்கிட்டு 3 நாள் முடிச்சுட்டு 4வது நாள் வர்றாங்க. 4வது நாள்ல வரும்பொழுது 29 கர்த்தர் இஸ்ரவேல் சத்துருக்களை யுத்தம் கேள்விப்பட்டேன். அந்த தேசத்தார் ராஜ்யத்தின் மேல் தேவனால் உண்டான பயங்கரம். இவ்விதமாக தேவன் சொல்றது யுத்தம் இல்லாத இலைப்பாறலை கட்டளையிட்டார். ஹாப்பினஸ் சூழ்ந்து கொண்டார். ஜெபிச்சு முடிக்கணும். மகா இரக்கமும் கருவேமல பிதாவே துதிக்கிறோம் ஐயா. நீர் நல்லவர் ஐயா, நீர் நல்லவர் ஐயா, நீர் நல்லவர் ஐயா. இது எங்களுக்கு எப்பொழுதும் நல்லவராக இருக்கிறதுக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் நாடவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். எங்களை சூழ்ந்து கொள்ளுகிற தேவன் அடுத்த கான்செப்ட் எங்களுக்கு காட்டினதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.